அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இல்லை என்ன பண்ணுறீங்க? முதல்ல எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இது பார்த்திங்கன்னா 50 டேஸ் பிளானில் பார்த்திங்கன்னா உயிர்நாடி 4 லைவ் டெஸ்ட்டு 2. இந்த வீடியோ பதிவில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 8th 9th உண்டான கலைச்சொற்கள் ப்ளஸ் மொழிபெயர்ப்பு, அப்புறம் அறிஞர்கள்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்த பாரதிதாசனும் ப்ளஸ் கண்ணதாசன், குன்றக்குடி அடிகளார் இவங்களை சார்ந்து சில கொஸ்டின் இருக்கும். திருக்குறளில் கல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்தும் சில கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பீங்க. இதில் இருக்கிற ஒரு 125 கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதோட நம்ம கொஸ்டினுக்கு போவோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். லெக்சிகோகிராஃபி என்பதன் தமிழ் சொல் என்ன? லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறோட தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ அகராதியியல். செகண்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொறுத்துங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகே, கிராப் அப்படின்னா செதுக்கி அப்படின்னு வரும். ஃபோல்டர் அப்படின்னா உரை அப்படின்னு வரும். கர்சர் அப்படின்னா சுட்டி அப்படின்னு வரும். 314. ப்ரௌசர்னால் உலாவி. அப்போ 3142 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் இக்குறட்பாவில் உலர் அப்படிங்கிறோட பொருள் என்ன? இந்த திருக்குறளில் உலர் என்னும் பொருள் உயிருடன் இருத்தல். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, வாழ்க்கை எதை குறிக்கோளாக உடையது? வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொண்டு தான் ஆன்சர். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ முத்தையா. கவியரசுங்கிறது அவருடைய பட்டப்பேர். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொறுத்துங்க. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சொனன்ட் அப்படின்னா மெய் எழுத்து. அடுத்தது, ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. 342. மோனோ லாங்குவேஜ், அதாவது மோனோலிங்குவல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. அப்போ 3421 அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது, சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் என்ன? சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா ஆப்ஷன் பி இணையவெளி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? நீதிக்குண்டான விளக்கத்தை சொல்லலாம், ஆனால் அது அடுத்த கொஸ்டினில் வரும். ஓகேங்களா? அடுத்தது, கலர் நிலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? திருக்குறளில் கலர் நிலம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் பயன் அற்ற நிலம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, திருவள்ளுவர் கூறிய வாழும் நெறி எது? திருவள்ளுவர் கூறிய வாழும் நெறி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ பொது உடைமை நெறி. அடுத்தது, கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் எது? கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் இயேசு காவியம். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, பிக்சோகிராஃப் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன?
பிக்சோகிராஃபுனா சித்திர எழுத்து, ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, ஒரே நிமிஷம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல், அதாவது எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சர்வர், சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை அப்படின்ட்டு அர்த்தம் வரும். இங்கே செதுக்கின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. ஃபோல்டர்னா உரை, அப்போ இதுவும் தவறு தான். கர்சர், கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, இந்த ரெண்டில் எது ஒன்றா சொல்லலாம், இது சரியாக இருக்குது. கிராப், கிராப்னா தான் செதுக்கின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. ஆன்சர் சி. அடுத்ததுங்க, கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது எதற்கு இடையே உள்ள வேறுபாட்டோடு ஒப்பிடப்பட்டுள்ளது? திருவள்ளுவர் கற்றவருக்கு மக்களையும் கல்லாதவரை விலங்குக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். மக்கள் விலங்கோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது, அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையும் அன்று, அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பும் அன்று. இவ்வாறு கூறியவர் யார்? நெறியும் முறையும் பாதுகாப்பும் அன்று அப்படிங்கிற கூறியவர் ஆப்ஷன் ஏ, அப்பர். அடுத்ததுங்க, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது? ஒப்புரவு நேரில் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது அப்படிங்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். ஒரே நிமிஷம். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய், இதனை கூறியவர் யார்? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படிங்கிறது கூறியவர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன். ஆப்ஷன் பி தான். எதை மருந்து என்று கூறுவது தமிழ் மரபு? எதை மருந்து என்று கூறுவது தமிழ் மரபு அப்படின்னா, தமிழ் மரபில் செல்வத்தை தான் மருந்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? வறுமையை பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையை பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒரே நிமிஷம். சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர் என்று கண்ணதாசன் கூறுகிறார். சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் என்றுதான் கண்ணதாசன் கூறுகிறார். ஆப்ஷன் சி தான். கண்ணதாசனுக்கு பொருந்தாதது இந்த 4 ஆப்ஷனில் எது? கண்ணதாசனுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் டி, காப்பியங்கள் அறநூல்கள் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்தது, பொறுத்துக. மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ் தான். வெட்டுக்கிளி அப்படின்னா லோக்கஸ்ட், அதுவும் கரெக்டு தான். சிறுத்தை அப்படின்னா லீபேர்டு அப்படிங்கிற 4th ஆப்ஷன் வரும். மொட்டு பட்டு அப்படிங்கிற 3rd ஆப்ஷன். அப்போ 1, 2, 4, 3 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, எந்த தமிழ் சொல்லை தழுவி ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது?
நேவி என்ற சொல் நாவாய். ஆப்ஷன் சி தான், நாவாய் என்ற சொல்லை தழுவி தான் வந்தது. அடுத்ததுங்க, இதில் சரியான இணையை தேர்ந்தெடு. கடல் சார்ந்த சொற்கள் தான் இதுவும். எரிதிரை அப்படின்னா எருதிரான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். களன் அப்படின்னா களையுகோய் அப்படிங்கிறதும் சரிதான். நீர் அப்படின்னா நீரிய அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் வரும். நீர்னா நீரிய, இன்னொன்று வந்து நீரியோஸ், நீரியோஸ் அப்படின்ட்டு வரும். அப்போ இது தவறு, 3 கரெக்டுங்களா. நாவாய் அப்படின்னா நாயு, அதாவது இந்த ஆப்ஷன் வரும். நாவாய்னா நாயு அப்படின்னு வரணும். தோணியை தோணிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 4 தவறு தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 5 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனனே தப்புன பலவை என்று உரைக்கும் நூல் எது? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என உரைக்கும் நூல் ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்ததுங்க, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது? வாயு வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அப்படிங்கிற இந்த வரியை எழுதுனது வந்து கண்ணதாசன். இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா இயேசுகாவியம். ஆப்ஷன் சி தான். ட்ரைப்ஸ் என்ற சொல்லோட தமிழ் பொருள் என்ன? ட்ரைப்ஸ்னா பழங்குடியினர். ஆப்ஷன் சி தான். லெக்சிகான் அப்படிங்கிறோட சரியான கலைச்சொல் எது? லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி. ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, அரங்கின்றி வட்டு ஆடியற்றே நிரம்பிய டேஸ். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, கொஸ்டின் நம்பர் 28. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை வந்து தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர். வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் அப்படின்னா ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். அடுத்ததுங்க, சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார், இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் அப்படிங்கிற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகே, இந்த வரி உண்டான நூல் வந்து ஆப்ஷன் சி தான், இயேசுகாவியம். அடுத்தது பொறுத்துக. ஓகே, நோய்னா டிசீஸ் 4, மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸு, அப்போ 4-1. சிறுதானியங்கள் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? மில்லட். பட்டய கணக்கிற ஆடிட்டர்னு சொல்லுவோம். அப்போ 4-1-2-3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர்.
அடுத்ததுங்க, அலுவல் சார்ந்த கலை சொல்ல மோர்பீம் அப்படிங்கிறது அதனுடைய தமிழ் சொல் என்ன? மோர்பீம் அப்படின்னா ஆப்ஷன் டி உருபன். அடுத்ததுங்க, குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ். இதழ் அப்படிங்கும்போது அறிக அறிவியல் அப்படிங்கிற அதுதான் இதழ். மீதி எல்லாமே புதினமா நூலா குறட்செல்வம் புதினம்னு நினைக்கிறேன். அறிகறிவில் இன்னொரு நூல் இருக்குது, அது நான் அடுத்த கொஸ்டினில் வந்தால் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். அடுத்தது, கீழ்கண்டவர்களுள் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? கீழ்கண்டவர்களுள் தமிழக அரசவை கவிஞராக கவியரசு கண்ணதாசன். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, பொறுத்துக. ஓகே, பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட்டு. நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது ஆன்டிபயாட்டிக்னு சொல்லுவாங்க. 3, 4. அடுத்தது மரபணு ஜீனு, ஒவ்வாமைனா அலர்ஜி 1, 2. அப்போ 3, 4, 1, 2 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். அடுத்தது, கோனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கிறோட கலைச்சொல் என்ன? கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஆப்ஷன் டி தான். செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை இவரையே சாரும். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். சீர்திருத்தம் அப்படிங்கிறோட சொல்லோட ஆங்கில சொல் என்ன? சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, பொறுத்துக. பின்னுதல் நைட்டிங், கொம்பு ஹார்ன், கைவினையர் ஆர்டிசியன், சடங்கு ரைட். இந்த ரைட்டுங்கிற இந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஐடி இந்த ரைட்டு, ஆர்ஐஜிஹெச்டி இந்த ரைட்டு, இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுக்கு உண்டான கலைச்சொல்லை கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1. அடுத்ததுங்க, கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல், அதாவது பாசன வசதிக்கு உண்டான ஆங்கில சொல். பாசன வசதிக்கு உண்டான ஆங்கில சொல் என்ன? இரிகேஷன். ஆப்ஷன் சி. அடுத்தது,
ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் எத்தனை? 40. ஒரு நிமிஷங்க. கல்லாதான் சொல் காமுறுதல் முறை இரண்டும் இல்லாதால் பெண் காமம் முற்று என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? ஓகே, நம்ம இன்றைக்கி கல்லாமை அதிகாரம் எடுத்ததுனால ஆன்சர் கல்லாமை தான். ஆனால் ஒவ்வொரு திருக்குறளும் அது எந்த அதிகாரத்தில் இருக்குங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது, நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழச் செய்து பயன்படு பொருள்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு. இவ்வாறு கூறியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஆப்ஷன் பி தான். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என தமிழ் கவிதை எழுத தொடங்கியவர் யார்? செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படிங்கிற தமிழ் கவிதை எழுத தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். அடுத்தது, பொறுத்துக. கைவினைப் பொருட்கள்னால் கிராஃப்ட்ஸு, புல்லாங்குழல்னா ஃப்ளூட்டு 4-3, முரசுனா ட்ரம்மு 1, கூடை முடைதலை பேஸ்கெட்ரின்னு சொல்லுவோம். அப்போ 4-3-1-2 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். ஆப்ஷன் பி தான். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் டேஷ். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்கப்பெறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 47. சுவையுடையனவாக ஆனால் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட சுவையுடையனவாகிய பொருள்களை சுவைத்தற்குரிய சுவையுடையனவாக ஆக்குவது சமைத்தல். இப்படிங்கிற கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குன்றக்குடி அடிகளார். அடுத்தது, கதிர்வெடித்து பிளம்பு விளக் கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதிவர் முன் மணல் வரும் முன் நலமுளர்த்த தமிழடங்கை அப்படிங்கிற நெக்குருதி தமிழ்த்தாயின் பழமையை பறைசாற்றியவர் யார்? ஓகே, கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற அப்படிங்கிற தமிழின் பழமையை பறைசாற்றியவர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். டெரகோட்டா அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பத்தை தான் டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, ஃபேக்ஸ் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? தொலைநகல் இயந்திரம். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, கிரேக்க மொழி சொல்லான சீரோகிராஃபி அப்படிங்கிறோட தமிழ் பொருள் என்ன?
சீரோகிராஃபி அப்படிங்கிறோட தமிழ் பொருள் என்ன? உலர் எழுத்து முறை. ஆப்ஷன் ஏ, அதாவது ட்ரை ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை ரைட்டிங். அடுத்ததுங்க, கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோறுபடும் அப்படிங்கிற திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? ஓகே, இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பார்த்திங்கன்னா கல்லாமை. கல்லாமையில் இருக்கிற எல்லாமே எதில் இருக்குது? அரசியல். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர் அப்படின்னு கூறியவர் யார்? ஓகே, வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது கூறியவர் குன்றக்குடி அடிகளார். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? இந்த பாடல் வரியோட ஆசிரியர் கண்ணதாசன். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, இதில் எது தவறான கலைச்சொல்? லீடர்ஷிப் தலைமை பண்பு கரெக்ட் தான். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினரை சொல்லுவாங்க, கரெக்டு தான். பஞ்சுவேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நிறுத்தற்குறியை தான் நம்ம பஞ்சுவேஷன் சொல்லுவோமா? அப்போ பஞ்சுவேஷன்னா நிறுத்தற்குறி. இங்கே விழிப்புணர்வும் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. விழிப்புணர்வுனா என்ன வரும்? அவேர்னஸ். அவேர்னஸ் தான் விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். இது சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்தது, ஃபோட்டோ காப்பியர் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம். ஒளிப்படி இயந்திரம் தான். எந்த ஒளினா இந்த ஒளி. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நடம் மண்பான் புனை பாவை அற்று. பாவை என்னோட சொல்லோட பொருள் என்ன? திருவள்ளுவர் இந்த இடத்துல பாவை அப்படிங்கிற எதை சொல்லியிருக்கிறாருன்னா மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஒரே நிமிஷம். மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம். இவ்வாறு கூறியவர் யார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தான். குன்றக்குடி அடிகளார்னாவே சமைக்கிறதுன்னு வருது, சமயத்தின் நோக்கம் இந்த மாதிரிலாம் வருது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். அடுத்தது, இதில் எது தவறான இணை? தொண்டுனா கேரிட்டி, தத்துவம்னா பிலாசபிங்கிறது சரிதான். பகுத்தறிவு அப்படின்னா என்ன வரணும்? ரேஷ்னல் அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா? RATIONAL. ரேஷ்னல் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு. இதே சீர்திருத்தம்னா ரீஃபார்முங்கிறது கரெக்டு தான். அப்போ இது ஒன்று தான்
தவறாக இருக்குது. ஆப்ஷன் சி தான். அப்போ இன்டெகிரிட்டினா என்ன? இன்டெகிரிட்டினா நேர்மை. ஓகேங்களா? அடுத்ததுங்க, பசுமை நிறைந்த நினைவுகளை பாடித் திரிந்த பறவைகளை பழகி கழித்த தோழர்களை என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? தாசன், கண்ணதாசன் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது அப்படிங்கிற வலியுறுத்தியவர் யார்? சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் அப்படிங்கிறத வலியுறுத்தியோர் யாருன்னா கண்ணதாசன் தான். ஆப்ஷன் ஏ தான். ஓகே, 62வது கொஸ்டினுங்க. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் அப்படின்னா ஆப்ஷன் பி தான், அருளோசை அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, என்னது? அறிக அறிவியல், அதுவும் ஒரு இதழ் தான். அப்போ மீதி என்ன அப்படின்னா, மீதி எல்லாமே நூல். நாயன்மார், குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாயங்கள்லாம் நூல்கள். அப்போ இதில் வந்து இதழ் அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, ஹானரரி டாக்டரேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? ஹானரரி டாக்டரேட் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல்னு பார்த்தீங்கன்னா மதிப்புறு முனைவர். ஆப்ஷன் சி தான். டாக்டரேட் அப்படின்னா முனைவர், ஹானரரி அப்படிங்கும்போது மதிப்புறு முனைவர். அடுத்ததுங்க, ஸ்வைப்பிங் மிஷின் என்பது கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்வைப்பிங் மிஷின்ங்கிறது வந்து கட்டணம் செலுத்தும் கருவின்னு சொல்லுவாங்க, விற்பனை கருவின்னு சொல்லுவாங்க, அட்டை பயன்படுத்தும் இயந்திரம்னு சொல்லுவாங்க. தானியங்கி இயந்திரம் வராது. 1, 2, 3 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஆனால் ஸ்வைப்பிங் மிஷினை இப்படியும் அழைப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்ததுங்க, இது தானியங்கி பண இயந்திரத்துக்கு வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்ட்டு வரும். ஓகே, அடுத்தது ட்ரஸ்ட் அப்படிங்கிறோட விரிவாக்கம் என்ன? ட்ரஸ்ட் அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸ்மினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, ஒரே நிமிஷங்க. நல்லார்கண் பட்ட வறுமையின் எண்ணாதே கல்லார்கண் பட்ட திரு இக்குறட்பாவில் திரு என்னும் சொல்லின் பொருள் என்ன? கல்லாமை அதிகாரத்தில் இந்த திருக்குறளில் திரு அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து செல்வம். ஆப்ஷன் சி தான். அடுத்தது, குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் முதல் டேஸ் விருது 1986 வழங்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது. ஆப்ஷன் பி தான். அப்போ எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1986. அப்போ தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா குன்றக்குடி அடிகளார். எப்படி வேணால் கேட்கலாம். அடுத்ததுங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யார்?
எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கே எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரியின் ஆசிரியர் வந்து கண்ணதாசன். ஆப்ஷன் சி தான். மேனுஃபேக்சரிங் டேட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? மேனுஃபேக்சரிங் டேட்னா உற்பத்தி தேதி. ஆப்ஷன் பி தான். சரியான தமிழ் சொல்லோட பொறுத்துங்க. டாக்குமெண்ட், எழுத்துக்கோப்பு, ஃபோல்டர், உரை, பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்னா என்னது? ஆக்சுவலாக விரலி அப்படின்னு சொல்லுவோம். 2 ட்ரை ரைட்டிங்னா உலர் எழுத்து முறை. அப்போ 4 1 2 3 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சித்தாரா என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? இந்த வரிக்கு சொந்தக்கார் வந்து பாரதிதாசன். ஆப்ஷன் பி தான். காலை மணியோசை, களத்துமணி நெல்லோசை, வாழை இலையோசை என்றோசை ஓசை என்னும் சொல்லை பலமுறை பயன்படுத்தி பொருள் நயமும் ஓசை இனிமையும் பொருந்துமாறு பாடிய கவிஞர் யார்? ஓசை என்னும் சொல்லை பலமுறை பயன்படுத்திய கவிஞர் யாருன்னா கண்ணதாசன். ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் எப்போ வழங்குச்சு? எந்த இயர்? ஆயிரத்தி 1989. ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, வீடியோ கேஸ்ட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? வீடியோ கேசட்னா ஒளிப்பேழை அப்படிங்கிற ஆப்ஷன் பி இந்த லீதை வரணும். அடுத்ததுங்க, ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு டேஸ் என்பவர் படைத்த இனிய நாடகம். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் தான். அப்போ கண்ணதாசன் நடத்திய இனிய நாடகத்தின் பெயர் அப்படின்னு கேட்டோம்னா ராசதண்டனை அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததுங்க, பொறுத்துக. கலிமுகங்கள் ஹிஸ்டோரியஸ் 3, கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் தான் 3-2. அடுத்தது துறைமுகங்கள்ங்கிறது போர்ட்ஸ் 1, பண்டமாற்று முறைங்கிறது கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சு தான். அப்போ 4, 3-2-1-4, 3-2-1-4 ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1991 டேஸ் அவர்களுக்கு தேசிய விருது வழங்கி சிறப்பித்தது.
இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு வந்து குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு தான் 1991 தேசிய விருது வழங்குச்சு. ஆப்ஷன் பி தான். பெஞ்சு அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? பெஞ்சோட இணையான தமிழ் சொல் விசிப்பலகை. ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, மோட் அப்படிங்கிறோட கலைச்சொல் என்ன? மோட்னா அகலி. ஆப்ஷன் பி தான். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறோட கலைச்சொல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். இதே கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா செவ்வியல் மொழி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி வேலன்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் இவர் படைத்திருக்கிறார். ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி வேலன்குடி திருவிழா போன்ற புதினங்களை படைத்தவர் வந்து கண்ணதாசன். ஆப்ஷன் சி தான். ரைம் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ரைம்னா இயைபு தொடை. ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, ஒப்புரவு இயல்பு அப்படிங்கிறதுல தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒப்புரவில் பெறுபவர் உறவினர் அல்லர் அந்நியர். ஆக்சுவலாக ஒப்புரவில் பெறுபவர் பார்த்தீங்கன்னா அந்நியர் அல்லர் உறவினர் அப்படின்னு தான் வரும். அந்நியர் அல்ல உறவினர், கடமையும் உரிமையும் உடையவர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. கரெக்டு தான். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். இதுவும் கரெக்டு தான். அப்போ சொல்லப்போனால் ஒன்று மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ தான். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பிறந்த வருடம் எது? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த வருடம் 1925. ஆப்ஷன் சி தான். இதில் தவறான இணை எது? வசன கவிதை அப்படின்னா ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னு வரும், தவறு. உவமை அணினா சிமிலி அப்படின்ட்டு வரணும், இதுவும் தவறு. உருவகணினா மீட்டாப்பூர்னு வரணும், அப்போ இதுவும் தவறு. அப்போ எல்லாமே தப்பு தான். இதே உவமை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பேரபிள்னு வரணும், PREBLE பேரபிள் அப்படின்னு வரணும். அப்போ அனைத்தும் தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்ததுங்க, அரங்கநாதனின் பிஞ்சு உள்ளத்தில் தீண்டாமை விளக்கு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோள்களாக பதிய காரணமானவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தான், விபுலானந்த அடிகள். அடுத்ததுங்க, டேஸ் என்பவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும். அதற்கு சாகித்ய அகாடமி பரிசும் கிடைத்துள்ளது. ஆப்ஷன் சி கண்ணதாசன் தான்.
நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஆப்ஷன் பி தான். பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் முடியரசனுக்கு யாரால் வழங்கப்பட்டது? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல தவறானது எது? ஓகே, இதில் தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது சிடினா குருவட்டுங்கிறது கரெக்டு தான், பென் ட்ரைவ்னா விரலிங்கிறது கரெக்டு தான், லைட்டுனா விளக்கு மட்டும்தான் வரும், டியூப் லைட்னா தான் குழல் விளக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதில் தவறாக இருக்குது. டேட்டா பேஸ் அப்படிங்கிறது செய்தி தொகுப்புங்கிறதும் கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, பொறுத்துக. பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான், சரியாக தான் இருக்குது. ஒன்று. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படிங்கிறது சேல் டெர்மினல் வரதுனால விற்பனை கருவி, அதுவும் கரெக்டு தான். 1 2. ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை. 4. பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிறது ஆளறி சோதனை கருவி. அப்போ 1 2 4 3 1 2 4 3 ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, டேஸ் என்பவர் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து தமிழ் சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். அவர் எழுதிய இதழ்களில் ஒன்று, கண்ணதாசனும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் அப்படிங்கிறது போற்றப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு போற்றப்படுபவர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ தான். புல்லட்டின் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ். ஆப்ஷன் பி தான். எடிட்டோரியல் அப்படிங்கிறோட தமிழ் சொல்? எடிட்டோரியல் அப்படிங்கிறோட தமிழ் சொல் வந்து தலையங்கம். ஆப்ஷன் டி தான். லே அவுட் அப்படிங்கிறோட தமிழ் சொல்? லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. ஆப்ஷன் டி தான். ஒரே நிமிஷம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. இது யாருடைய கூற்று? கண்ணதாசனோட கூற்று. ஆப்ஷன் சி தான். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். ஆப்ஷன் பி தான். கிரீன் ப்ரூஃப்
அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி. ஆப்ஷன் ஏ தான். சூரிய ஒளி பெறாத சிறியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்ததுங்க, உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லர் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களின் அமர்வேன். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் பிறந்த ஊர் எது? இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? முதல்ல கண்ணதாசன். கண்ணதாசன் அப்புறோடைய ஊர் பேர் என்ன வரும்? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி. ஆப்ஷன் பி தான். அப்போ இந்த பாடல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன். அப்போ ஊர் பேர் கேட்டதுனால தான் சிவகங்கை மாவட்டத்தின் சிறுகூடல்பட்டி. அடுத்தது, பிறமொழி களப்பற்ற தொடரை எழுது. உங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். அடுத்தது, டேசாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியரான கண்ணதாசன். ஃபஸ்ட்டு எந்த பாடலை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல். அது எந்த வருஷம் அப்படின்னா 1949. 1900. ஆப்ஷன் சி தான். கேரட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? கேரட்னா மஞ்சள் முள்ளங்கி அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். குமளிப்பழம்னா ஆப்பிள். நூலடைனா இந்த நூடுல்ஸ் சொல்லுவோம்ல அது. பொதியப்பம் இல்லை வேக வைக்கிற அப்பம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோன்னா இந்த பீட்சா. அப்போ மஞ்சள் முள்ளங்கிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது, தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார்? தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறி 2 அடிகள் அப்படின்னு கூறியவர் திருக்குறளை பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யார்? கண்ணதாசன். ஆப்ஷன் சி தான். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இதில் எழுதாத நூல் அப்படிங்கிறது திருக்கை வழக்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு பாடியவர் யார்? பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ தான். 110வது கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது?
இயற்றாத நூல் அப்படின்னா கொய்யாக்கனி. ஆப்ஷன் டி தான். கண்ணதாசன் பாடலில் இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஆப்ஷன் பி சின்ன பையலே அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல் வரி. அவரும் நம்ம சிலபஸில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? பாரதிதாசனார். ஆப்ஷன் பி ஆன்சர். கண்ணதாசன் பணியாற்றாத இதழோட பெயர் என்ன? ஆப்ஷன் சி குயில். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனோட புதினம் பேர் என்ன? சேரமான் காதலி. ஆப்ஷன் சி தான். இதில் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகத்தோட பேர் என்ன? ஆப்ஷன் டி ராசதண்டனை அப்படிங்கிற நாடகத்தோட பேர் ராசதண்டனை. ஓகேங்களா? அப்போ மாங்கனி, ஆயிரம் தீவு, அங்கையர் கண்ணி இதெல்லாம் என்னது? ஆக்சுவலாக புதினத்தோட பேர். இந்த மூணுமே வந்து புதினம். இது ஒன்று தான் நாடகம். அடுத்தது, கண்ணதாசன் பிறந்த வருடம்? ஆயிரத்தி 1927. ஆப்ஷன் பி தான். ஒரைசா என்ற கிரேக்க சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் என்ன? ஒரைசா என்ற கிரேக்க சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் ஆப்ஷன் டி அரிசி. முசிறியை வந்து கிரேக்க சொல்ல எப்படி சொல்லுவாங்க? முசிறில். முசிறில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் கிடையாது, இதுக்கு மட்டும்தான். கபிரில் என்ற கிரேக்க சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல்? இது 9th ஓல்டு புக்கில் இருக்கிறது தான். கபிரில் அப்படிங்கிறதுக்கு காவிரி. ஆப்ஷன் சி தான் உண்டான தமிழ் சொல். ஓகேங்களா? கருவூர் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க சொல் பார்த்திங்கன்னா கரோரா அப்படிங்கிறது தான் வரும். குமரியை வந்து தமிழில் சொல்லுவாங்க. கிரேக்க சொல் பார்த்திங்கன்னா கொமாரி. கொமாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். புதன் என்ற கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? புதன்னா அறிவன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ வியாழன் என்பதில் வியா அப்படிங்கிறோட பொருள் என்ன?
வியா அப்படின்னா பெரிய கோள்களை உடையது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது, ஹெட்ஸ்ரிங்கர் என்பதற்கு இணையான தமிழ் சொல். மருத்துவம் சார்ந்த கலை சொல்ல ஹெட்ஸ்ரிங்கர் அப்படின்னா என்ன? ஹெட்ஸ்ரிங்கர் அப்படிங்கிறோட தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர். ஆப்ஷன் டி தான். சட்டம் சார்ந்த கலை சொற்களை பொறுத்துக. லாஃபுல் ஆர்டர் அப்படின்னா சட்டமுறை ஆணை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சட்ட ஆவணங்கள். 2-1. லீகல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சட்ட ஆய்வு முறைகள் அப்படின்ட்டு அர்த்தம். லீகல் ப்ராசஸஸ் அப்படின்னா நடைமுறைகள் அப்படிங்கிற 3. அப்போ 2143 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, அக்கௌச்சர் என்பதற்கு இணையான தமிழ் சொல். அக்கௌச்சர் அப்படின்னா மகப்பேறு மருத்துவர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மனநல மருத்துவருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஹெட்ஸ்ரிங்கர் அப்படின்ட்டு. துளை அறுவை அப்படின்னா கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. கீஹோல் சர்ஜரி, SURGRE. இதே தொடுமுறை மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்து அனாட்டமிக் தெரபி அப்படிம்பாங்க. அனாட்டமிக் தெரபி. ஓகேங்களா? இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பே என்பதற்கு இணையான தமிழ் சொல். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான். பே என்பதற்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறது வெரி குட். ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? இப்போ கணவாய்க்கு உண்டான ஆங்கில சொல் என்ன வரும்? பாஸ், PASS. தீபகற்பத்துக்கு வந்து பெனிசுலா அப்படிங்கிற ஒரு தீபகற்பம் இருக்குது, பெனிசுலா. பீடபூமிக்கு வந்து PTQ, PIATUGU அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? அப்போ பேனா வெரி குடா அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின், ஒய்ஃபை அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து அருகலை. ஒய்ஃபைனா அருகலை. ஊடலைக்கு என்ன வரும்? நம்ம பயன்படுத்துகிற ப்ளூடூத். பகிரலை அப்படிங்கிறது ஹாட்ஸ்பாட். இதே இயங்கலை அப்படின்னா ஆன்லைன் சொல்கிறோம் இல்லையா, அது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து அருகலை தாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவோட 125 கொஸ்டின் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ பதிவு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10th இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். 9th இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வருவேன். பேலன்ஸ் எதாவது இருந்ததுனா கூட எடுத்துகிட்டு வருவேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் எப்பயும் போல் முன்னாடி இருந்த அறிஞர்களோட கொஸ்டினும் வரும். அது இல்லாமல் திருக்குறளோட கடைசி செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்தும் கொஸ்டின் வரும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு நான் மறுபடியும் கொஸ்டினோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, இத்துடன் கிறிஸ்டோப் அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.